போறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். ஒரே பேர்ல எத்தனையோ பாண்டிய மன்னர்கள் ஒரே காலத்துல வாழ்ந்தாங்க. அதனால குழப்பம் இல்லாம இன்னைக்கும் கூட மதுரை மீனாட்சி அம்மனுக்கு வேப்பம்பூ மாலை சூட்டுறாங்க. மீனாட்சி அம்மனே ஒரு பாண்டிய இளவரசின்னு ஒரு புராண கதை இருக்கு. 4வது விஷயம், இப்போ பாண்டியர்கள் அந்த கொடியில 2 மீன்களை வச்சாங்களா, அதுக்கு இன்னொரு காரணம் சொல்லப்படுறது பாத்தீங்கன்னா, கடல் வாணிபத்தை நம்பிதான் பாண்டிய குலமே இருந்துச்சு அந்த டைம்ல. ஏன்னா கடல் நீர் அவ்வளவு சூழ்ந்து இருக்கும், மீன்களை வச்சு ஃபுல்லா வாணிபம் பண்றதா இருந்துச்சு. அப்படி ஒரு கூற்று இருக்கும்போது அப்ப சிவபெருமான், முருகப்பெருமான் இவங்களும் கடல் வாணிபத்தான் செஞ்சிருப்பாங்களா? இல்ல, அங்க பாண்டியர்கள் சொன்னாவே 2 விஷயம் வருது. அதுல பாண்டியர்களுடைய வம்சம் வந்து மீனவர்கள். அந்த மீனவ வம்சத்துல பண்ணவங்க தான் மீனாட்சி. அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் சிவன். இந்த மீனாட்சி கல்யாணம் பண்ணிக்கிறதுனால சிவன் வந்து மீனவர்களுக்கு தலைவர் ஆயிட்டார். மீனாட்சி கல்யாணம் பண்ணலன்னா மீனவருக்கு தலைவர் ஆக முடியாது. மீனாட்சி ஏன் பேர் வந்தது? மீனவர்களுடைய ஆட்சி அது. மீனவர்களுடைய ஆட்சின்றதுனால அதுக்கு பேரே மீனாட்சி. மீனாட்சின்றது மீனவச்சின்னு அர்த்தம். மீனவச்சி தான் மீனாட்சி, வேற என்ன? அந்த மீனவர் சிவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால இருந்திருக்கு. சங்க இலக்கியங்கள்ல சொல்லப்படுற தென்மதுரை, கபாடபுரம், அதுக்கப்புறம் கொற்கையும் மதுரையும் தலைநகரமா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப பிற்காலத்துல தென்காசி தலைநகரமா இருந்திருக்கு.